ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. ஒரு காராம்பசு கிடாரி ஒண்ணு, ஒரு மயில மாடு ஒண்ணு, கண்ணு மாடு ஒண்ணுங்க. 2 பதிவு பார்க்குறோம். வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா, விற்பனைக்கு காராம்பசு கிடாரிங்க. விற்பனைக்கு காராம்பசு கிடாரி 2ஆம் ஈத்துங்க. 2ஆம் ஈத்து கடை முளைப்புங்க. 9 மாதம் சினை. காராம்பசு காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்காங்க. கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. பெண்கள் பிடிச்சு பெண்கள் தான் தலையத்துல கறந்துருக்காங்க. எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் வெச்ச காலம் எடுக்காமல் நிற்கிங்க. மேல் கூச்சம், உடம்பு கூச்சம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப சாதுவான மாடுங்க. தெளிவான கிடாரி. கொம்பமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல கொம்பமைப்பு. முகத்தில் நல்ல முகங்க. தாடை அருந்தாடைங்க. தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. நல்ல திமிழ் இரட்டை திமிழில் சேருங்க. நல்ல புறவை ஏத்தமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. மடிக்கட்டு பார்த்திங்கன்னா உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க. 4 காம்பு கருப்பாக இருக்குது. காது மடல் கருப்புங்க. நாக்கு கருப்பு. வெள்ளை புள்ளியோ மறையோ கடக்கன் புள்ளியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. தெளிவான ஒரிஜினல் காராம்பசுங்க. தெளிவான கிடாரி. கிடாரி வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது. இந்த கிடாரி தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயந்தரம் 2 கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறந்துருக்காங்க. 4 லிட்டர் கறந்து கன்று ஊட்டி இருக்குதுங்க. நல்ல கன்று தெளிவாக கன்று வலியும்னு சொல்லியிருக்காங்க. மாடு கிடாரி வந்து தெளிவான கிடாரி. நல்ல அழகில் சிறந்த கிடாரி. காராம்பசு உங்களுக்கு வேணும். காராம்பசு கிடாரி காராம்பசு மாடு வேணும். காலணையாமல் கறக்கணும். பெண்கள் பிடிக்கணும். பெண்கள் கறக்கணும். ரொம்ப சாதுவாக வேணும். தெளிவாக வேணும். மறை இல்லாமல் கடக்கன்னு புள்ளி இல்லாமல் ஒழுக்கமாக பழக்க வழக்கமாக ஒழுக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியை தெளிவான கிடாரிங்க. காராம்பசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை வந்து குறைவாகிட்டு இருக்குது. நாட்டு மாடே எண்ணிக்கை ரொம்ப குறைவாகிட்டு இருக்குது. நாட்டு மாடே இல்லைங்க. காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நாட்டு மாடு இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரியானபடி பராமரிப்பு பண்ணாதனால நாட்டு மாட்டோட எண்ணிக்கை ரொம்ப குறையுதுங்க. அது காராம்பசுன்னு ரொம்ப ரேருங்க. 10 மாடு 100 மாடு வேணால் 4 மாடு தான் காராம்பசு கிடைக்கும். அதனால் நல்ல கிடாரிங்க. வியாபார ரீதியாக சொல்ல பொதுவாகவே நல்ல கிடாரி. 2ஆம் ஈத்தில் காலணையாமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி பால் இருக்கிற மாதிரி குணம் இருக்கிற மாதிரி தெளிவாக நினச்சிங்கன்னா இந்த கிடாரி தேர்வு செய்யலாங்க. ஒரு வீட்டு பூஜை பண்ணுறக்கோ கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தொட்டு எங்கே நீவினாலும் வெச்ச கால புண்ணுக்கு எடுக்காமல் நிற்கிங்க. தெளிவான கிடாரி. இந்த கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க. விற்பனைக்கு மயிலை மாடு 3ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு கிடாரி கன்றுங்க. கன்று இண்டியனோட 4 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கலாங்க. இது ரொம்ப சாதுவான மாடு. சாதுவான மாடுங்க. போன ஈத்து 2 ஈத்தா பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாடு தாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழைய வர்க்க மாடு. கொம்பு நல்லா பயிர் கொம்புங்க. முகத்தில் நல்ல முகம். திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திமிழ் ஏத்தமான மாடு. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. தாடை அருந்தாடை தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது. மடிக்கட்டு அடைச்ச மடிச்சட்டுங்க. கறந்துட்டிங்கன்னா மடி இருக்கிறது தெரியாது. நரம்படி நல்லா இருக்குது. மாடு நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. பால் மயிலையில் தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை கன்று வந்து கிடாரி கன்று. கண்ணுக்கு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. காலணையாமல் பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க கூட கறக்கலாங்க. சிந்து மாடு நீங்கள் எப்படி கறக்குங்களோ அது மாதிரி இந்த நாட்டு மாட்டை பொறுத்தளவுக்கு மேலே தூக்கி கட்டவே செலவில்லைங்க. சிந்து மாடு எப்படி கறக்குங்களோ அந்த மாதிரி கண்ணை ஓட்டடிச்சு கண்ணை பிடிச்சி பக்கத்தில் கட்டிட்டு நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சாதுவான மாடுங்க. தெளிவான மாடு. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயந்தரம் 2 கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். 4 லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க. 4 லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊட்டிங்க. நல்ல குணவனத்தில் அருமையான மாடு. தெளிவான மாடுங்க. எல்லா அம்சங்கள் இருக்குது. மெயினாக வந்து குணம் நல்ல குணம். கறவைக்கு ஒழுக்கமாக இருக்குது. கண்ணும் கிடாரி கண்ணாக இருக்குது. காலணையாமல் கறக்கலாம். அதனால் எல்லா பொறுப்புகள் இருக்குதுங்க. தெளிவான மாடு. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.